எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி 5:30 ஆகுது. நம்ம இப்போ சமைக்க வந்தாச்சு கிச்சனுக்கு. கிச்சன் இப்படி தான் இருக்குது. நைட்டே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். பட்டாணி மசாலாக்காக நைட்டே நான் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேங்க. நம்ம இன்றைக்கி 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே எப்படி சமைச்சு முடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம பட்டாணியை வேக போட்டுடலாம். அந்த வேக போடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து வேலைகள் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்கிட்ட இந்த ஒரு குக்கர் தான் இருக்குன்றனால நான் ஃபஸ்ட்டு பட்டாணி மசாலா வேக வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் விசில் வச்சிட்றேன். அது வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்லேயே நான் என்னென்ன சமைக்கிறதுக்கு தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். தக்காளி குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பட்டாணி மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கான மெனு தக்காளி குழம்பு, இட்லி, பொடி இட்லி தாங்க. பட்டாணி வெந்துருச்சு, நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் குடிக்கிறதுக்காக சீரக தண்ணி போட்டிருக்கேன். நாங்கள் 4 பேருமே சீரக தண்ணி குடிப்போங்க. பாப்பாங்களும் குடிச்சு பழகிட்டாங்க. பட்டாணி மசாலா தாளிச்சிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி அந்த பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த பக்கம் சீரக தண்ணி கொதிச்சிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு தக்காளி குழம்புக்கு நம்ம பாத்திரம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கினோடனையும் தக்காளி அரைச்சி அந்த பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. வெங்காயம் தக்காளியை நம்ம இப்படி அரைச்சி சேர்க்கும் போது தாங்க நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற பட்டாணி மசாலா மாதிரி டேஸ்ட் வரும். இந்த பக்கம் தக்காளி குழம்புக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய பொருள்லாம் போட்டுட்ருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போடணும். இந்த தக்காளி குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதை மிளகாட்டின தக்காளி குழம்புன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு தாங்க வைப்பாங்க. இப்போ தான் நாங்கள் இட்லி தோசைக்கு வைக்கிறோம். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த பக்கம் தக்காளி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எண்ணெயில் போட்டு வதக்கிடலாங்க. அது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பட்டாணி மசாலா நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சாதான் நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மினி இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க பாப்பாவங்க. அதனால நான் மினி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். பொடி இட்லிக்கு மினி இட்லியில் செஞ்சு கொடுத்தா டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த பொடி இட்லி ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் ஆயிடுச்சுன்றனால மினி இட்லி அந்த பக்கம் மாற்றிட்டு எங்களுக்காக நான் நார்மல் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மணி 7 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இட்லி வெந்துருச்சு. நம்ம எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே கடகடன்னு முடிச்சாகணும். அந்த பக்கம் வெங்காயம் தக்காளி ஆற வச்சு அரைச்சாச்சுங்க. குழம்பு இப்போ தாளித்து விட்டுடலாம். வெங்காயம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள். ஆனால் நீங்கள் செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் செய்வீங்க. அந்த பக்கம் பொடி இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். பட்டாணி மசாலா நான் ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டேன். நம்ம அது கூட பச்சை வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வச்சு சாப்பிட்றப்ப தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை போட்டுட்டோன்னா மதியானம் வரைக்கும் அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு பொடி அதிகமாக போட்ட இட்லி, ஒரு ஆளுக்கு பொடி கம்மியாக போட்ட இட்லி, 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ்க்கு பட்டாணி மசாலா. அவ்வளோதாங்க. பாப்பா அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு காஃபிக்காக நான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். காலையில் நான் காஃபி தாங்க குடிப்பேன். ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் குடிப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மணி 8:30 ஆகுது. அப்படியே அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிடலாம் அப்படின்னு வந்துட்டேன்.
காலையில் 9 மணி 9:30க்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டாதாங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து மற்ற வேலைகள் பார்க்க முடியும். நம்ம இதிலேயே உட்காண்ட்ருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன்ஸ் லாங் வீடியோ இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 9:30 மணி ஆகுது. மொத்தமாக எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கு இல்லை மற்ற வீடியோ எடிட்டிங் அதுதான் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோடையே சேர்ந்து 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மோட்டிவேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஒரு ஷேர் கொடுத்துருங்க. அவ்வளோதான், மதியான சாப்பாட்டுக்கு நான் இப்போயே அரிசிலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். டக்குன்னு அப்போ தான் சாப்பாடு வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.